ஓடி ஓடி போட்டுங்கறான் அந்த பாய நான் பாட்டுல எங்க தங்கச்சி என்ன உனக்கு பாய சொல்ல பணம் உனக்கு பாரு ஏய் நான் போடுற பாரு பையா அந்த பாகடி பாத்து சொல்ற பையா பையா அங்க என்ன பாக்குற ஈராறு 18 ஏமா ஈராறு 18 12 விழுந்துங்கதாம்மா 12 விழுந்துதா அப்பனா போய்யா என்ன அர்த்தம் 12 அப்படி என்ன அர்த்தம் அப்படினா இன்னொரு ஆள் போட்டாதா அது சொல்ல முடியும் ஆமா நீ போடி போடி போய் நிக்குதா போற பாக்குறேன் நல்லாதான் போடிங்க யோப்ப புடிங்க ஏடா என்னடா பண்ணிட்டு போறல ஏமா இதுல இப்ப தாய் விழுந்துங்கதாமா தாய் விழுந்துங்க ஆமா கரெக்ட்டா அங்க தாய் விழுந்துங்க இப்ப நியாயம் நீ ஒரு சொப்ராஜ் குடி நான் ஒரு பகலானனா ஒரு பொறுப்பு என்ன ஒரு பக்திய நம்ம நினைச்சிது நிறைவானனா நல்லதா நினைச்சு போறணும் இந்த நான் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது நான் பாரு சொல்றேன் இது போறதுல ஒண்ணு சரி வராது நான் போற மாதிரி இருப்பேன் எப்படி என்ன காரணம் ஏன் பாண்டவரும் செத்துட்டாங்களோ உயிரோட இருக்கறாங்களா அப்படிதான் நம்ம பகடாடுறோம் இப்ப நீ என்ன நினைச்சு போற இப்ப அவங்கள நினைச்சு நம்ம ஆடணும் அப்பதான் கரெக்டா சொல்லுவோம் அஞ்சாங்கராளே இப்ப நியாயம் நல்ல நல்ல மகராட்சி எல்லாம் போயிட்டான் இவனுக்கும் அந்த சாவி இவனுக்கு கொண்டு கூடாதா வந்துச்சு வேற அந்த மாதிரி வந்து திருப்பி போயிடுச்சு வந்துச்சு அந்த மாதிரி போயிடுச்சு சரி இப்ப இது என்ன முடியுது அதான் தாய் என்னோட அப்படி எரிமு இப்ப உங்களுக்கு சந்தேகம் என்ன பாண்டவர் சூதாட்டத்தால் நாட்டை தோட்டு விட்டு உங்க கணவர் இந்த உங்க மூத்தாரு காட்டு ஓட்டிட்டாங்க பாண்டவர் உயிரோட இருக்கிறாங்களா செத்துட்டாங்களான்னு சந்தேகத்துக்கு தாயம் உருட்டி பாக்குறீங்க நீங்க எல்லாம் என்னைக்கு அறுத்துட்டு அபோன்னு போவீங்களா நம்மளுடைய அஷ்டாபுரத்தை தேடி யாரோ ஒரு மலைநாட்டு
குறத்தியா எதிர்காலம் நிகழ்காலம் செல்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தையும் குறியால சொல்லுவான் அந்த அம்மா. ஆமா அந்த குறத்தி நம்ம நாட்டை தேடி வந்துக்குதுமா. ஆமா இது நல்ல நியாயம். இப்ப போய் இவட குறிக்காக்கணும். அதால குறவர நம்ம உள்ள நம்மளுக்கு என்னாடி நம்மளுக்கு நாடு என்ன நம்ம நாடு என்ன நம்ம சொத்து என்ன நம்ம பிசுவே நாடி எது பிடிக்கல உங்களுக்கு பிசுவு சோப்பு எப்படி பிசுவே ஏனா அப்படி பிசுவே அப்படி சீல கட்டி அப்படி சிரமடா என்ன என்ன வேலை எது அப்படியே ஒரு ஃப்ரூட் சூப்பரா பண்றாங்கப்பா. ஃப்ரூட்ல பூரா காஞ்சி வருது. சேகருக்கு நல்லா காஞ்சி அவனுக்கு. அதனால அந்த குறத்தி வைக்கறானா நம்ம வீதி வழியா வந்துறா. இப்போ நீங்க இருங்க குள்ளாட்டல திறந்து விட்டுறாங்க. நான் கொண்டு அங்கே நிக்கு. நாங்க போய் பார்த்து மனசு புடிச்சிண்டா உள்ள விடுறாங்க. இல்ல அப்படியே போறீங்க போய். அப்படியே திரும்பி அப்படியே நிக்கிறீங்க. என்ன சொல்றாங்க? நீங்க வர அடக்கறானா? என்னாடி அவனுக்கு சப்போர்ட் பண்ற அவங்க வச்சிங்க. அங்க பாரு அங்க சகோதரர் அப்படி பாரு என்ன பாரு கீழ பாரு. அப்படியே உட்கார்ந்து நான் கேட்கிறேன். போய் படான்னு பார்த்து சடான்னு கேட்கறாங்க. ஏன்னா ஆசிரம் போயிடுச்சு. புட்டு புட்டுன்னு கற்படா யாரு குளுக்கோஸ் எப்படா எங்களை பார்த்து காஞ்சி தீர்ச்சி போய் கமலேசன் அப்படியே கமலேசா பார்க்க முடியாது. அவன் எங்களை பார்த்து வார கட்டின்றாடா கொஞ்சம் மகளே அந்த அம்மா வார்க்கல்தி இல்ல வர்க்கத்தி மாதிரி இருக்கீங்களே இவனுக்கு அது அவங்க வட்டா வாரத்தி மாதிரி நாம கறங்க அரே அம்மா என்னாடி குவாட்டி பொண்ணு புள்ளா பாத்தா என்னாடி இவனை பாத்தா குவாட்டி மாதிரி புள்ளா குவாட்டி இல்ல பாத்தா மஞ்சா போட்டு குவாட்டி பாபா குவாட்டி இல்ல அது மஞ்சா ரணிதிலே அழகிலே சிறந்தவங்க முப்பெரு தேவி. முப்பெரு தேவிக்கு மேல ஆரோக்கிய பட்டத்தை அழக்கூடிய மன்மத கடவுள் அழகிலே சிறந்தவங்க. அவங்களுக்கு ஒப்பா அவங்கள கூட அழகாக்க ஊரு என்ன நாடு அம்மா நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் அடிக்கிறது மாதிரி பேசுறீங்க. ஊரு தேசம் கேக்குறியா? பச்சை மலை பவுள மலை
பச்சமலை பவுளமலை பவளமலை பரமேஸ்வரம் வாழமலை வாழமலை எம்மா கொச்சமலை கொடுகமலை குமரேஸ்வரம் வாழமலை எங்க நாடு மலை தேசம் தாயி ஏமா பூரா மலை மலை மலைன்ற என்னாடி ஜவாது மலையா இல்ல கோட்டு மலையா இல்ல அன்சேட்டி மலையா மலை மலைன்றது நாட்டுக்கு பேரு எங்க நாடு சாமி பச்சைமலை பவுளமலைனால் பரமேஸ்வரம் சிவபெருமான் வாழக்கூடிய மலை. ஓ அந்த கடவுள் வாழக்கூடிய மலை. இவன் இப்படி சொல்லி தப்பிச்சிடலான்னு பாக்குறான். ஏமா அந்த கையில மலை வைக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு அங்கு அடையாளம் உண்டு. அந்த சிவபெருமானுக்கு என்ன அடையாளம் உண்டு? சிவபெருமானுக்கு 5 முகங்கள். சிவபெருமானுக்கு பேர் எத்தனை பேர் தெரியுமா? சிவகண்டன், நீலகண்டன், களத்துல கண்டன். சிவபெருமானுக்கு அடியாளமோ அந்த களத்துல இருக்கக்கூடிய இந்த கண்டன் தான் சிவபெருமானுக்கு அடியாளம். சிவபெருமானுக்கு மலரானது அவருக்கு 5 சிரம். வெள்ளரிக்கும் பூவுக்கு 5 முகம். சிவபெருமானுக்கு ஏத்தது வெள்ளரிக்கும் பூவு. ஆனால் பச்சை மலைன்னு சொல்லிவிட்டு அந்த மலை தேசத்துல நாங்கள் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? எப்படிமா நம்ம நாட்டு மாடி மாடி வீடு கட்டி நான் குடிக்கிறேன். அந்த மலை தேசத்துல நீ எப்படி குடிக்கிற? நாங்கள் தங்கிடுகிறேன். வாடி போடின்னு கேக்குறாங்க. நாங்க 56 நாட்டுக்கு நாங்க ராணிங்க. நாங்க போடுறதா சட்டம், நாங்க வைக்கிறதா பேரு. வச்ச வாழை எடுத்த எச்சியால வாடினா வரணும், போடினா போறோம். நம்ம இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி சொன்னாங்க வாய்ந்தா வாழை மகளே வயலாம் வீட்டுக்கு வந்து மாதிரி வாயை வச்சு வாழ்ந்தான்னு பாக்குறேன். தேசத்தில் என்ன நாங்கள் எப்படி வாசம் செய்து வாழ்ந்து வரோம் தெரியுமா? சட்டிய நம்பி போக நாங்கள் எப்படி நாங்கள் குடியிருக்கிறோம் தெரியுமா? தெளிவா கேளுங்க. நாட்டுல நம்ம பிடிக்கிறாங்க. மலை தேசத்துல அவங்க எப்படிக்கிறாங்க? காட்டெரும்பி கொம்பை வெட்டி மோட்டு வலை நாட்டி கௌரிமா கூந்தலையே ஜன்னல் பின்னல் ஆக்கி ஆவாரம் தலை ஓடித்து நாங்கள் தாவாரம் செய்து அந்த தாவரத்தில் குடியிருக்கும். சரி புடிவாடி புள்ள புடிவாடி புள்ள தெரியும். மாசமா கிடையா? பக்கம் ஒரு சுட்டு அடிக்குது. அப்படி நானும் அழகாக்குறான்னு பக்கம் போய் பேசிட்டேன். என்னடி போனா அப்பேற்பட்ட சுண்டு அடிக்குது. மேல காடுல நாய் நரி பூனை புழுகு இதெல்லாம் தின்ற நாங்க தாவரத்தில் குழி இருக்கும் சரி குறவரன்னு சொன்ன உடனே மூக்கா பிடிச்சி போறீங்களே. நாங்க காக்கா கழுவி குள்ளதறி தின்ற ஜாதி இல்ல. எங்க ஜாதிலே எத்தனை ஜாதி தெரியுமா? குறை ஜாதி எத்தனை ஜாதி தெரியுமா? நாங்க 7ஆன ஜாதிக்கெல்லாம்
ஜாதி இந்த 7 ஆனா ஜாதிக்கெல்லாம் மேலான ஜாதி நாங்க ஆணும் ஒண்ணும் ஒன்னா சேர மாட்டோம் தாய் ஆணும் இவர் இப்பதான் ஆகணும் நான் ஒண்ணு மாத்தத்துக்கு பக்கம் பப்புனா பப்புனாலா அதுல நான் நீ உச்சி நக்குனானா மாத்தி மேல தூமங்களுக்கு பாடாத வந்தத பண்ணு வைனாலா உத்தா பத்தின தாயே பின்னு பத்திர காயேனா ஏத்துறங்க எங்க நாட்டு நாங்க ஆணும் பொண்ணு சேர மாட்டேன் என்ன நல்லா கேளுங்கம்மா நானும் வந்தா அப்படின்னு பாக்குறேன் அது ஆம்பளை புள்ளி பொண்ணு தெரியல அங்க யார வட்டியா என்ன அடியாமா இருங்க அந்த புள்ளி ஜுவால கட்டி போட்டுங்கிறான் இருக்குது நானும் வந்தா அப்படின்னு பாக்குறேன் அந்த பையனை பட்டே தெரியல அது வச்சு அது இழுக்கிறது ஒரு படம் வந்து ஜப்புன்னு இழுக்குது அந்த காஞ்சி போன மாதிரி பிடிச்சிட்டு போனா அந்த புள்ள அப்படி சப்புது புட்டு புட்டு இருந்தா கூட என்ன ஏடியே குழந்தை ஆம்பளை புள்ளே பொம்பளை சேராத குழந்தை பறக்குமா குழந்தை எப்படி இருக்குங்க குழந்தை எப்படி வச்சு அம்மா பொறுமைக்கும் மாதிரி தண்ணியும் 3 குழப்பா பார்க்கணும் பொறுமை கேளுங்கம்மா பணம் காசு இருக்குதுன்னு சொல்லி ஆசை அங்கலாப்படக்கூடாது கஷ்டம் வந்து செலவும் கூடாது சுகம் வந்துருச்சுன்னு சிரிக்கவும் கூடாது ஆனா சுகம் சிரிச்சு எத்தனை நாளைக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு உட்கார இருந்தா அது இன்னும் கோதிரியம் வரும் சரி கஷ்டம் வந்தாலும் சுகமா இருக்கணும் ஆனா ஆணும் ஒண்ணும் சேராதே குழந்தை எப்படி வந்து கேட்கறியா ஆமா பிள்ளை இல்ல காலா இந்த குழந்தை எப்படி வந்துச்சு தெரியுமா இது நான் பெத்த குழந்தை கிடையாது நாங்கள் என்ன செய்வோம் ஹரி ஹரி கோவிந்தா கண்ணா கார்மிக வண்ணாச்சுதா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொன்னால் குழந்தை இல்லாம காலத்துல கோவிந்தனை ஓடி வருவார் பிள்ளை இல்ல காலத்துல பெருமாளே ஓடி வந்து குழந்தையா உருவம் மாறி குழந்தை கோவிந்தனே ஓடி வந்து உருவம் மாறி மடி விளையாட்டு உனக்கு கோவிந்தம் போல கொடுத்தா என்ன பாப்பால கொடுத்தேன் பெருமாள் கொடுத்தா என்ன ஏவன் கொடுத்தேன் உனக்கெல்லாம் அப்படி இல்ல என்ன ஏமா மாமன் கொடுத்தேன் இங்க பாரு நாட்டுல ஆம்பளை பொம்பளை சேரறதுல நீ சொல்ற என்னால அப்படி இருக்க முடியாது 6 மாசம் கேள்விப்பட்டேன் இவன் ஆம்பளை பொம்பளை எங்க நாட்டுல சேர மாட்டேன் நீ சொல்லிட்டியா இப்ப சொல்லிட்டேன் என்னால அப்படி இருக்க முடியாது 6 மாசம் நீ கூட 6 மாசம் கூடு இல்லாத கூட இருக்குனே சொல்லுவோம் இருக்குனே ஆமா ஆனா ஒரே நாள் கூட ஓடு இல்லாத இருக்க மாட்டேன் நானு கோல் கையில் கோல் ஏமா அம்மா ஏய் அப்படி உன் மரமா நாங்களும் யாரு என்னன்னு தெரியாது நானும் ஒரு பொம்பளை தான் நீயும் ஒரு பொம்பளை தான் ஆமா ஆனா பொம்பளைன்னா எல்லாம் பொம்பளை கிடையாது இதுவும் குடும்பத்து பொம்பளை யாரு இந்த தெருவில் சுத்துற பொம்பளைன்னு அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் ஆமா அந்த மூஞ்ச பத்தினிமா பத்தினி இது பாரு நாடு எங்குது நாங்க போட்டதா உங்களுக்கு இருக்கலாம் எம்மா வீணை பேச வேணாம் எம்மா இங்க போயிருச்சு மழை தேசம் அப்படி எம்மா ஆனா இது கேட்டா எங்க அதிசயம் என்ன தெரியுமா எம்மா பாலே நெல் வேலையும் பாருமேலே நெல் விளைஞ்சு வரையம்மா பாருமேலே புழுபுழு ரங்கி பாரி மரம் நெல் கேட்கறவங்க கேட்டாரியா என் நிலம் பார்த்தா அவளுக்கு எப்படி என் நிலம் பார்த்தா அவளுக்கு மெட்டல் கூடி சொன்னாலும் சொல்ல போனாலும் இது மெட்டல் கூடிடுவேன் பாரி மேல நெல் வச்சுறேம்மா அநியாயிக்கம்மா பாரி மேல நெல் வேணுமேக்கா பாரி மேல வேலையுமே மண்ணு போடுற நெல் போடுது 15 போகுது ஏன்னா அந்த பாரி மேல வேலை நெல் எப்படி தச்சுக்கா அதே கேளையம்மா எங்க நாடி நீதி நேர்மை பொய் சொல்லாத நாடு நாடு உங்க நாடு பொய் சுதுவாது செய்யக்கூடிய நாடு அண்ணன் தம்பி வாயடிச்சு எங்க பாருமா என் குழந்தையும் கூடியம்மா சொல்லுதுமா சொல்லுது ஆமையம்மா சரிங்க அதனால அதுக்கு எப்படி தண்ணி பாசம் தெரியுமா தென்சூர் ரெண்டு மழை போலையாம் தண்ணி எப்படி பாசுவோம் தெரியுமா அம்மா வாழை மரம் ஆனது வாழை மரம் வளர்ந்து போச்சோம்
அந்த வாழை மரத்தை பார்த்து மாமரம் வளர்ந்து போச்சு. அதுக்கு மேல அந்த மாமரத்தை பார்த்து பிளாமரம் வளர்ந்து போச்சு. அதுக்கு மேல அந்த பிளா மரம் அது நல்ல பழம் பழுத்து அந்த வாசனைக்கு அந்த மலை தேசிக்க தேனெல்லாம் வந்து பிளா மரத்திலே பிடித்து அந்த பிளா பழம் வந்து பழுத்து எல்லாம் சேர்ந்து தேன் மேல் விலகு தேன் அது மாமேல் விலகு அது வாழை மேல் விலகு அப்படியே தேன் சுரண்டி பாயும் தாய். சரி அப்படி ஆண்டு தேனார பாஞ்சாலும் பாஞ்சும் போய் அப்படி தேனார பாயர் நெல்லு எவ்வளவு உயரம் வளரும் மூங்கலானது மூங்கல் போல் பழியும் தாய். பப்பள பழ பப்பள பழ படுத்து பாய் எடுத்துட்டு விட்டாலாம் ஓட்டம் ஆட முடியாது. எல்லா பொம்மனாடி கிட்ட பேச மாதிரி என்கிட்ட பேச மாட்டேன். எனக்கு வியாகாரம் கிளம்பிருச்சு. நாயை கூட விட மாட்டேன். பொம்மனாடி இப்ப அம்மா நீங்க என்ன அஷ்டாபுரம் நாட்டில் இருக்கிறவ இந்த குறைச்சி 6 மாசம் பட்டணமெல்லாம் உலகமெல்லாம் சுத்தி வர்றவ 6 மாசம் காட்டில் குடியிருந்தாலும் 6 மாசம் உலகம் பூரா சுத்தி வருவேன். நீ ஒரு தேசத்துல அந்த நெல்லு மூங்குல் போல வளரும். உன்னை கேட்டா நான் மக்களே கேட்டுவேன். அந்த மூங்குல் போல வளர்ற நெல்லு நம்ம நாட்டு இது அடிக்க கையில் ஆகிறது நம்மளுக்கு அடிக்க கையில் ஆகிறதுல மிஷின் விட்டு இருக்கிறங்க. அந்த மூங்குல் போல வயற நெல்லு எப்படி அடியோ இதை கேக்குறீங்க. அது மூங்கல் போல் வழிந்தனால மாடு கட்டி அடிச்சா மாளாதுன்னு சொல்லி இத மாடு கட்டி அடிச்சா மாளாது. எம்மா நாம மனிதனா பிறந்தால் அறக்கவும் முடியாது. என்ன செய்வோம் தெரியுமா? எம்மா ஐயானை கட்டி போராடிமா. சிக்கக்கூடிய யானை எல்லாம் பொறுமையா ஒன்றாக சேர்த்தி மாடு புனை போட்டது போல யானையை பூட்டி அப்படியே ஒரு பயம் இப்படியும் இப்படியும் சேர்த்து அடிச்சோம்னா யானை கட்டி போர் அடிப்போம். அப்படியே ஒரு கூட்டமும் சேர்ந்து யானை மரிச்சு இவருக்குலாம் கோதட்டாடி போச்சு. யானை மரிச்சு இவருக்குலாம் கோதட்டாடி போச்சு. ஆனா அவங்க நாட்டு அந்த நெல்லு அறுக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு யானை கட்டி போர் அடிப்பாங்களாம். நீ ஒரு சொப்பனாச்சாரி இப்படி புள்ளாடி அப்படி புனா அப்படி சொப்பனாச்சாரிடுவேன். ஏன்னா அப்படி மாடு கட்டி போர் அடிச்சா மாடாது சொல்லி ஆனை கட்டி போர் அடிக்கணும்னு சொல்லிட்டேன். அரே அம்மா வர சாமிக்கு அவளை கேக்குறியா? அரே வர சாமிக்கு 3 மரக்காக சாமி 3 மரக்கா தாய். அரே சாமி இப்படி பேசுறியா சாமி? ஒரு மரக்கான எவ்வளவு தெரியாது. அது ஒரு மரக்கான்னா 3 வல்லம் 3 மரக்கா 9 வல்லம். ஒரு சமயம் அடிச்சா 9 கீரியோ நாகமா ஒரு கிணத்தில் பால் ஒண்ணு ஒரு வழியாக போக தாயி. பசுவும் புளியும் ஒருவனமெல்லாம் மேய்ந்து ஆனா ஒரு பட்டினை குடியிருந்து போக தாயி. தாயி கோழியும் குள்ள நெறியும் ஒரு கூண்டி வாசம் செய்து வரும் தாயி. கோழி கொள்ளாடி ஒரு கூண்டாடிமா. கோழி கொள்ளாடி ஒரு கூண்டாடிமா. கோழி கண்டா கொள்ளாநெறிக்காகிறதில்ல. கொள்ளாநெறி கண்டா கோழி கேட்கறதில்ல. கொள்ளாநெறி வந்தா கோழி போய் இது தூக்கி அடி கோழி கொள்ளாநெறி ஒரு கூண்டாடிமா. எங்களுக்கெல்லாம் கையில நெருப்ப கொண்டா கமுத்த தெரியாத தாய். ஒன்னும் தெரியாது. ஒன்னும் தெரியாத பிள்ளைங்க. எங்க தேசம் அப்படி எங்க தேசத்தில் வாசம் செய்தாலும் தாயி. இப்படி இருந்தாலும் தாயி நாங்கள் இப்படி சொல்லி வரோம் வேலையிலே. என் குழந்தை பசிங்கம்மா. என் குழந்தை ஏதாவது அண்ணம் இருந்தால் என் பிள்ளை பசி அம்மா. இவ குறைச்சி பசிக்குது புல்லான்றா. ஆமா புள்ள அவளே பார்க்கலாம். புள்ளி இந்த மேலாடு
பசிகளாய் பசிகளாய் நீ பார்த்திட்ட லோகமெல்லாம் எங்களுக்கு திருப்புடன் உரைப்பாய்த்தாயே மெத்ததே பசிக்குது என்று மேல் நாட்டு குறித்து கேடா உத்தம போஜனங்கள் உகந்ததுமே நான் அனுப்பேன் அப்படி பசிகளாய் சாப்பிட்டு குழந்தை சாப்பிட வச்சுட்டு நீ பார்த்துட்டே லோகமெல்லாம் சித்தமா எங்களுக்கு நீ எப்ப நீ என் குழந்தை பசின்னு அலந்தச்சியா எம்மா என் குழந்தைக்கு அம்மா தான் சொன்ன பாரு நீ உள்ள போன இவ்வளவு நேரம் ஆச்சு என் குழந்தை பார்த்துட்டு உன மூஞ்ச பார்த்துச்சு பாரு என் குழந்தை அப்பவே பசி ஆகி போச்சு என் குழந்தை தூங்கிச்சு எங்க மூஞ்சில அப்படி போய் போன மாட்டேங்குது எங்க மூஞ்சி சொல்லி பார்க்கலாம் எங்க மூஞ்சி பார்த்தோன்னே புள்ள தூங்கிச்சான் குழந்தை பசின்னு கேட்டுச்சு பாரு அம்மா இதெல்லாம் அண்ணாந்து போடுன்னு என் குழந்தை அப்ப மூஞ்சி உனக்கு புள்ள திருப்பி சாப்பிடலாம் அப்படி அப்படியே நெட் சாப்பிடலாம் அங்கடிக்கு போய் கோயிலுக்கு இதை கேக்குறே தாயி ஆமா அதனால நான் எங்க கைலகிரி போனா சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மனுக்கும் முதல் குறி சொன்னேன் ஆனா முதல் பிளவினா யானை போல் முகத்தோடி குழந்தை பிறக்க முதல் குறி சொன்னேன் அதை போல் நடந்தது அவர் என்ன செய்தார் பார்வதி அம்மையார் இந்த கடா அணி முதல் எனக்கு பரிசா தந்தாரு ஆனால் அதை போல வேளவனுக்கும் வள்ளிக்கும் ஆனா உங்க சின்ன மகன் எங்க குறைஞ்சாதிரி பொண்ணு எடுப்பான்னு குறி சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா அதை போல எங்க குறைஞ்சாதிரி வள்ளிய முருகப்பெருமான் பெண் எடுத்தார் ஆனா அந்த வள்ளி கொடுத்தா அந்த குறை கூட பெருசாக கண்ணனுக்கும் லட்சுமிக்கும் குறி சொன்னேன் குறி சொன்னதான் வச்சு இந்த வீரநாள் போல எனக்கு பெருசா தந்தாரு 3 லோகமும் சுற்றி வந்தேன் ஆனா உங்க அஷ்டாபுரத்து கால் வச்சிருக்கிற உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சியா இப்படி கேக்குறேன் அதனால நீ அஷ்டாபுரத்திலே கால் வைத்த உடனே ஒண்ணு சொல்ற பச்சா ஊருதாசா எங்க ஆளுக்கு தலைக்குள்ள உச்சில கவனி படி சொல்லுது ஆமா படி சொல்லுது நீ கால் வச்சு வரடி இது பலாபல இந்த குரத்தியான அவன் அஷ்டாபுரி கால் வைத்த உடனே ஆனா நீ மெத்தல இருக்கா சொல்லி உச்சிக்கு வேற தலைக்குயிர கவரி சொன்னார் சேராத செல்வங்க வந்து சேரன் தாய் உனக்கு எங்களுக்கு ஆமா அம்மா பிக்கர் செல்வத்தி என்னால பார்க்க முடியல இருக்குன்னு பணங்காசு வந்து பொன்பொரு சேரன் தாய் அப்படி பெண்களுக்கு வலதுபுறம் தோல் பிடிச்சா அதே தாயி இதை கேக்குறிய தாயி சொந்தம் வந்தம் ஒற்றார் உறவினார்கள் என்ன வயசுல சொல்லிட்டாங்க இன்னும் 60 புள்ள பெக்கத்துக்கு சத்துக்குது தெம்புக்குது எங்க வீட்டுக்கார கோட்ட மாட்டேங்கிறாங்க போட்டு முடி ஆண்களுக்கு வலது போறான் தோல் பிடிச்சா இல்ல கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு வலப்பக்கம் ஆண்களுக்கு தோல் துடித்தாள் அவங்க என்ன செய்வார் தெரியுமா ஆமா சொந்த மன்னத்தை விட்டு ஒற்றார் ஒளிவாரை விட்டு காடை வனவாசம் போயிருக்கிறாங்களா கணவரா இப்ப காட்டுக்கு போயிருக்கிறாங்க சரிம்மா இன்னும் நம்ம கேக்குற ஏமா அது மட்டும் கிடையாது இப்ப கேக்குற கேள்வி முக்கியமான கேள்வி இதுக்கு அப்படி படிர் சொல்றேன் கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு இடத்து பார்த்து தோல் குடிச்சேன்னா அது என்ன அரே மைதா கேக்குறா தாய் அரே மைதாவா அரே அம்மா காளி யாரு இருந்தாக்கறே நாங்க பசங்க அம்மா அவருக்கு வலப்புறம் தோல் துடித்தா குடும்பமே இந்த கைலாச காட்சியில் வாழாம கைலாசம் போய் கொஞ்சோட உங்க குடும்பம் நாசமா போயிரும் தாய் போட்டு முடி மாநாட பையன் மாநாடை கொள்ளாத்து நாம சொல்றேங்க ஏமா ஈரமா ஒரு நிமிஷத்தாங்க போனோம் அப்படின்னு 12 1 மணிக்கு வண்டி எடுக்கிறான் 1 லட்சம் ரூபாய் இந்த அக்கறை நக்குளுக்கு கால் போய் போறான் வேகத்தை போறான் ஊர்ல முறக்கிறான்
போன புளிய மரத்து வண்டி ஓடுறான் 108 போன் பண்றாங்க போன போய் முடியுமா எங்கெங்கயா குறி சொல்லிங்க சொல்றேன் இப்ப எங்களுக்கு குறி சொல்லணும் குறி சொல்லு உங்களுக்கு குறி சொல்லணும் குறி உரிந்தா என்ன தாருவா ராஜாஜி தாயே நான் உனக்கு குறி சொன்னேன் எனக்கு என்ன கொடுக்கும் என்ன கொடுப்ப இதாண்டி நியாயம் எதுக்கு சாயா ஏடின்னு ஆடு நகரம் போறான் எங்குது நம்மளுக்கு பத்து போறான் எங்குது வீட்டு வாசல் போறான் எங்குது கேவலமா கஜிக்குது நமக்கு ராமாலட்சுமி கஜிமலா இந்த கல்வி மலா நம்புது கேவலம் குறத்தி என்ன பண்ற செட்டி அடியே பாருங்க ஆடு முத்தி ரஜனா பகலமா அப்படி குறி விழுத்தது உண்டானா முத்தி ரத்தின வைரம் வைருடைய கோவில் மட்டும் குறி விளவு நகை நெட்டு எவ்வளவு வேணாலும் எவ்வளவு வேணுமெல்லாம் நீ எடுத்துட்டு போலாம் இந்த மாதிரியா ராணியம்மா ராணியம்மா இந்த மாதிரியா பச்சை பொண்ணு பவளம் இருக்குது பச்சை பொண்ணு எனக்கு பவுனு தரான்ற பச்சை பொண்ணும் பவள ரதமும் கோமீதம் புஷ்பரதம் வேண்டியான பொன் பொருள் எங்க மனதில். ஆனா இது பாரு எங்க வீட்டானுக்கு இது பாரு பாத்ரூம் கூட படிக்க நாங்க பவுனே கட்டிக்கிறோம் படிக்க. நானும் பத்தினி நீனும் பத்தினி ஊர் வச்சுக்கிச்சு திரும்பி பார்த்த திருவண்ணாமலை திக்குன்னு பத்திக்கிச்சா கிருஷ்ணகிரி அங்க 27 பஸ் ஓடுது 3 சத்த கொண்டு சொல்றா இவங்க நாட்டுல பாத்ரூமுக்கு படிக்கட்டு தங்கத்துல போட்டுங்கிறாங்க நம்ம நாட்டியமா கால் பவுன் எடுத்து கால் போட முடியல அப்படி போட்டு நல்ல பொண்டை வாங்கி கட்டியிருந்தா வச்சுங்க ஒரு குடிகாரம் கடிக்கார மாட்டிக்கணும் என்ன பண்றான் வீட்டுல படுத்து தூங்குறக்குள்ள கடத்தனா கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லி காதோட அடுத்து அடக்க வச்சிடறான் நீ சொல்ல இப்படியோட இருக்கிறோம் அப்படியே இருக்கிறானமா ஏமா சரி அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அடியே அடி தாடு தவற தாவார அப்படிங்க பாரு நீ புரிய வச்சது உண்டானா எங்க தாடி தவற நீ என்ன கேட்டாலும் நாங்க குடப்பா பெண்களுக்கு தாலி தான் முக்கியம். ஒரு ஏடி நான் தாலி தாலி எல்லாம் எனக்கு வேண்டாம். ஆனா எனக்கு குறி சொன்னா எனக்கு சென்னல் கொடுத்தா உங்களுக்கு குறி சொல்றேன். சென்னுடா நான் கூட அண்ணாக்கு கூட நானும் நம்ம பவனு கேட்டப்போ கொடுத்துருங்களா அடிமையிலே கை வைக்கிறேன் தாடி புள்ள இவன் அவன் நாட்டு எல்லாம் பாப்பது கிடையாது இல்லையா சாப்பாடு பார்க்காத கூதி அவலாம் வந்து இது கேக்குறேன் அப்படி சன்னல் கொடுப்பேன்னு சொன்னா நாங்க எப்படி சன்னல் கொடுப்போம் நீ கேக்குற மாதிரி நாங்க கொடுக்க மாட்டேன் அடி வருத்த சன்னலா போறேன் அப்படி நீ கேக்குற சண்டை நான் கொடுக்க மாட்டேன் பாண்டு வச்சு அப்படி 3 கல்லு மூட்டி அது மேல பெரிய பண்டு வச்சு அந்த சண்டில் அது மேல கொட்டி அப்படி அளவு போட்டு அப்படியே பர் 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 பக்கம் தெரியாம அதுக்குதான் பெண்கள் இந்த மாதிரி படம் கட்டுறது. அப்படியா ஏமா கண்டு கால் தெரியானா பொட்டு கால் தெரியானா அப்படியே லக்கம் கொடுக்கலாமா தூக்கி தான் நடக்கணும் சரி சண்டே வருஷம் கேளுங்கம்மா நான் யாரை பருத்தியா வந்திருக்கிறான் இவருக்கு அறியாது. நான் எனக்கு பொண்ணு வேணா எனக்கு சென்னல் கொடுத்தால் போதும்னு சொன்ன உடனே அந்த சென்னலம் பாரு தீய வர்த்தகம் கொடுக்கவங்களும் பச்சை கொடுக்க மாட்டாங்க போறாம பச்சு இப்படி கூட பொம்பளைங்க நாட்டில் சென்னலை வறுத்து கொடுப்பான்னு சொல்றேன். அந்த வறுத்த சென்னலை நான் என்ன செய்வேன்
இந்த சக்திக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஆனா வருத்த சென்னல அம்மா, அந்த வருத்த சென்ன அம்மா தெரியும் அம்மா. அந்த வருத்த சென்னரை கொண்டு போய் எங்க தேசத்தில் எங்க அந்நாட்டில் அதானங்க விதிச்சால் அதுவே முடிஞ்சு வரும். அதுவே வெளியும் நீங்க வருத்த சென்னை கொடுத்தால் போதும். நான் அதுக்கு குறி சொல்றேன்னா என்ன பண்ணாங்க பூஜைக்கு ஏற்ற பொருள் எல்லாம் நான் சொல்ல டக்கு டக்குன்னு சொல்லுமா குறமாது இப்படி சாம்ராணி தீபமேற்றி மலர்களை தூவி யாங்கா ஓடித்து கற்பூரம் தன் பொறித்து நீங்க கையெழுத்து கொடுத்ததே உண்டானால் உங்களுக்கு வேண்டியான குறியானது நான் சொல்லி வருவேன். இத்தனை பூஜை நம்ம சாதாரணமா சாமி பண்ணக்கூடாது. அதுக்குள்ள பேசி அந்த மாதிரி வரும். இப்ப நாம இந்த பூஜை செலவு மட்டும் 7.5 லட்சம் ஆயிடுமா? இந்த பூஜைக்கு மட்டும் இப்ப கேட்ட பூஜைக்கு மட்டும் 7.5 லட்சம் ஆயிடுது. இவ்வளவு பண்ணி இப்ப என்ன சொல்றேன் குலதெய்வத்தை நீங்க வேண்டுங்க அப்படி சொல்லியா? அதனால குலதெய்வத்தை வேண்டணும். நம்ம குலதெய்வத்தை பேசி கேட்டு நம்ம சாமி நம்ம நல்லா பச்சை வியாடணும். அப்பதான் சாமி வரும். சொல்லலாம் அந்த பச்சி பார்த்து அதே மாதிரி நம்ம பச்சி சாமி போய் போய் அன்பான தாய்மார்கள் பாஞ்சாலிதான் குறவேடத்தில் வந்திருக்கிறார். ஆண்டவர் தான் இந்த அவதாரத்தில் வந்திருக்கிறார். அஷ்டாபுரி பட்டன்றே குறி சொல்வது கல்லுதான் கடவுள், உள்ளந்தான் கோவில். அவரவர் மனதில் என்ன இருந்தாலும் வந்து கும்பிட்டு திலகத்தில் வச்சுட்டு போங்க, நல்லதே நடக்கும்.
மனதில் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். அது கும்பிட்டு போங்க அனிதா பேர். அவங்களாம் எவ்வளவு காசு போடுவாங்க நைக்கெல்லாம் போட்டுனே தான். இதுதான் முதல்ல உட்காந்து கும்பிட்டுக்காங்கம்மா. மனசுல ஏதாவது குறைந்தா நினைச்சாங்க உட்காந்து கும்பிட்டு. பாரு அவளுக்கு தான் அருள் வர அப்படி சாணியா இருக்கு. அவ அவ பார்த்து தொட்டுக்கிறா. கங்கா பாபா எனக்கு அனிதா சத்தியம் என் கூடையிலே அமர்ந்து கறி கறிக்குன்னு போட்டு வந்துக்கிறாங்க. கூடையானது சுரண்டு வரும் வேலையிலே என் குலதெய்வம் மலையேறி போச்சு, என் கூட நின்று போச்சு அம்மா. நாங்களும் பண்ணாத செலவெல்லாம் பண்ணி ஒரு 2 லட்சம் காசு பார்த்தாலும் கடன் வாங்கி கூட 2.5 லட்சத்துக்கு போய் செலவு வாங்கி வச்சுருக்கேன். இம்மூட்டு பண்ணி இம்மூட்டு காணிக்கலாம் வச்சியம்மா. இப்போ இதுக்கு கூட மழை என்ன காரணம்? எங்க தெய்வம் இந்த பணம் காசுக்கு ஆசைப்படாது தாயி. இங்க எங்க குலதெய்வம் மலையேறி போன காரணம் தீட்டு அம்மா, தீட்டு ஆயிடுச்சு அம்மா, தீட்டு பட்டுறது.
சீட்டு எத்தனையோ சீட்டு மொத்தமா சீட்டுனா எங்களுக்கு தெரியாது தெரியாது. என்ன சீட்டு என்ன செட்டு போயிட்டாங்களா என்ன திரும்பி கேக்குறியம்மா பெண் சீட்டு யானதம்மா மாதா யாவக நாங்கெல்லாம் கேக்குறியம்மா பெண் சீட்டு அம்மா பெண்கள் சீட்டு ஓ பொம்பளைக்கு ஆகாத பரவாயில்ல பெண்களுக்கு ஆகாத சீட்டு கிடையாது. மாசம் ஒரு முறை பெண்கள் போகவிட்டால் அந்த பெண்களுக்கு 6 மாசம் வாழ்றவங்க 1 மாசத்துல போயிருவாங்க. ஏன்னா பெண்களுக்கு அதுதான் மாசம் முறை போனதான் பெண்களுக்கு உடல் உழை நல்லா இருக்கும். என்ன 99 பேருக்கு யாரு கடுமை கேட்டு போய் ஆனா நீ என்னாடி எச்சிட்டு நாள் அப்படி ஐயா மாசம் மாசம் ஆடுறேன் மாசம் மாசம் என்ன ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ரொம்ப முளாச்சு குடிக்கிறோம் பிள்ளை எப்பேற்பட்ட சொப்பனாச்சி ஆகுதா ஆகாத போயிருக்கிறேன் சௌடியா ஆகாதன்னு என்ன பிள்ளை தூரம் முன்னாடி சௌடியா பிள்ளை நான் தூரமா இங்கெல்லாம் போட்ட பிள்ளை படியா ஓ இது சொல்ற நீ பொம்பளைங்க அந்த மாதவிடி ஆறாங்க இன்னைக்கு 5 நாள் ஆகுது. அந்த 5 நாள் போது காட்டுக்கு விரவுக்கு போனோம் பிள்ளை. இந்த சின்னார் சொல்றாங்க பாரு தாசிமிட்டி பார்க்க ஆத்து போனான் ஃபுல்லா இந்த இது உச்சிலுக்க பொழுது அப்ப என்ன பண்ணு விரவு தள்ளி நூக்கு மாட்டாதான் எடுத்துன்னு வரேன்னு புள்ள சரியான பாருங்க 2 அடி வச்சான் எத்தனை நாள் ஆகுது பாரு 5 நாள் ஆகுது. அப்ப என்ன பண்ணி தெரியுமா அப்படியே அந்த கல்லுமாடு கொண்டு ஒரு மடுக்குது அப்படியே உட்காந்து உடம்பு சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். 5 நாள் ஆகுது. ஒண்ணு ஆகல என்ன கிளம்பிக்கு என்ன கிளம்பி ஆமா ஆமா சனி சனி புது நாள் ஆயிடுச்சு சனி சனி 8 சனி மூச்சு குதிக்கலாம் ஒரு செட்டு விசாலத்து 8 இன்னைக்கு அந்த குதிக்கலாம் ஒரு செட்டு இன்னைக்கு நாம இன்னைக்கு 11 நாள் 2 13 17 நாள் ஆயிப்போச்சு எழுது இதெல்லாம் இப்ப இப்ப இரு அவகிட்ட கேட்கலாம் 99 பேர் விசாரிக்க முடியாது என்னால ஏன்னா 99 தமிழ்நாட்டுல அவ என்ன அடையாளத்துல எப்படி யாரு பண்ணா அவளை பார்த்து கேட்கணும் கோயில வீட்டு சொல்றாங்க அந்த புள்ள புள்ள வாடி புள்ள வாடிங்க கவுடுத்து புள்ளேன்னா தின்னும் உனக்கெல்லாம் கம்மியா இருக்கும் அது போய் எடுக்கானாதான் எடுக்கும் இல்லைன்னா 7 நாள் அப்படின்னா கூட தொடாது சாப்பாடு இருந்தா கொடுத்தா சாப்பாடு தின்னும் இல்லம்மா இன்னைக்கு சாப்பாடு இல்லை ஒரு நாளைக்கு பிய தின்னாலும் பிரிப்பட்டு பிய வந்து அதுக்குதான் புள்ள கவுடுத்து உடம்பு எதான அப்படி இப்படி ஆயிங்கிறியா எப்படி எப்படியா எதான அப்படி இப்படி ஆயிங்கிறியா இல்லடி நான் எப்படி ஆகல தெரியல தூரம் அடிச்சோடியா ஒரு திக்குள் கூழியா தூரம் எங்கடி போனா நான் பக்கமா தாண்டி போனா எல்லாம் கேளுங்க இதெல்லாம் நான் அங்க தூரமா போன பக்கமா தாங்கிறேன் ஏமா பக்கங்கிறதுனா அது இல்ல இந்த மாசம் தண்ணி ஊத்திக்கிறீங்க ஒரு பண்ணி விடுவீங்க ஏடி ஆத்து முடிச்சு புள்ள அந்த பண்ணு 35 ரூபாய் பண்ணு எவ்வளவு பக்கமாக்கறான்னு கேளு பண்ணு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது பண்ணுன்ற பால் காசரியா பால் நாள் கேக் கறக்கணும் இருக்கு ஏன்னா அது அப்படி இப்படி ஆயிடுவீங்க இல்லடி டி நான் 3 மாசத்துக்கு சேர்ந்து ஒரே மாசம் ஒட்டா போயிட்டோம். இந்த மாசத்துக்கு 3 மாசம் சேர்ந்து ஒரே மாசம் போயிட்டோம். 6 மாசமே போயிட்டோம். ஏடி இப்ப அதுக்கு நாக்குறப்பல எதனை என்ன பாரிக்குள்ள ஏன்டா அடிக்கிறற? அடி டி என்ன சின்ன இருக்குது. ஐயோ மகளே பாத்து நல்ல பொறுப்பா சொல்லு சாமி. அடி டி அடி Cuidado.
தாடிக்கார, மாலைக்கார, பழக்கார, ஏம்மா, என்னம்மா? போன் வந்துருச்சான். சொல்லும்மா. என் குலதெய்வம் பாருங்கம்மா, அனிதா தெய்வமோ அனிதா சத்தியம் கூடிய அமர்ந்து என் குலதெய்வம் இம்மா வருங்காலம் போய்காலம் நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய அனிதா காலமும் சொல்லி வரும். இந்த மாதிரி உண்மையா இருந்தா உண்மைன்னு சொல்லணும். ஆனா உண்மையா பொய்ன்னு சொல்லக்கூடாது. அப்படி உண்மையா பொய்ன்னு சொன்னா அப்படி நெட்ல எடுத்து கொஞ்சம் நான் வரைக்கும் அதுதான் தப்பு முடிப்பேன். அதனால என் குலதெய்வம் தெரிந்து பொய் உண்மையா பொய்ன்னு சொன்னா உங்களுடைய கண்ணுக்கு தெரியாம குலதெய்வம் ஓடி வந்து கொட்டணும். ஆனா பொய்ய மட்டும் பொய்யே சொல்ல மாட்டேன். எனக்கு வாயிலும் பொய்யே வராது. உண்மைன்னா உண்மனும் பொய்னா பொய்னு சொல்லி நான் யாரு போய் போடணும்? இந்த மாதிரி பேர அஞ்சே ரூபா முன்கனவே உலகாலே துரிய மண்ணு. ஆமா சொல்லலாம் அதெல்லாம் பொய்யே கிடையாது. அதனால தாயே அதை இருக்க போது ஆனா உங்களோட பக்கம் வகையாலேயே ஐவராஜக்கள் உண்டுதானே? ஏன் பொய் இல்லாம சொல்லுங்க. ஆனா ஐவராஜக்கள் ஆனா காலகத்திலே பிறந்து நாட்டுக்கு வந்து அறியாத பிள்ளைங்கள் தெரியாதவை இருக்க யாரும் உங்க கணவர் என்ன செய்தா தெரியுமா? ஐயா நடுவாரி இதாரியில ஐயா குளிக்கலை கூர்வாசியை நாட்டினார். உண்ணும் சாதத்தை விசம்பரம் கலைக்கினார். படுப்பும் பாய்தனை பாம்புகளை விட்டார். ஐவரும் உயிரோடு விடக்கூடாது என்று சொல்லி உண்மைதான். நாம பண்ணதெல்லாம் ஒண்ணு தப்பித்து ஐயராஜுக்கு உயிரோடு இருக்க வேலையிலே ஆனா பெரியவர்கள் பார்த்தார். அவர் தந்தை ஆகிய பாண்டவனை சுரங்கம் சேராமல் நரகத்தில் இருக்கிறார் கிடைக்க வேண்டும் என்று ஐவராஜர் தாய் குஞ்சியும் 7 வருஷம் யாத்திரை கழிப்பதற்காக 7 ஆண்டு யாத்திரை ஓட்டது உண்மைதான். 7 ஆண்டு யாத்திரை முடித்து நாட்டுக்கு வர வேலையிலே அதுக்கு மாளிகை ஐவராஜக்கள் தாய் குஞ்சியும் அஷ்டாபுரம் வர வேலையிலே பாத்ராவர் அங்கர அருகாவிலே ஒன்றாக சாத்தி அறைக்கு மாளிகை கட்டி ஐவரை குடபுற செய்து உங்க கணவர் என்ன செய்தார்? ரோஷன் மந்திரை விட்டு தீ வைத்து ஐவரை கொல்ல அவனை சென்றார். அங்கே பாஜார நகர் சென்றார். இல்ல வணித்தார். அஷ்டாபுரம் வந்தார். சூதுபா கூட யாடி
ஜலகரையம்மா அப்புறம் வந்த உடனே ஒரு நாள் போய் நாடே நகரமா தோட்டி நாடே வர வாசம் ஐயராரப்பட என்ன முடித்தான் ஐயராரப்பட என்ன முடித்தான் அஞ்சாத வாசத்தில் தாயே ஐவராஜத்தை உயிரோடு இருக்கிறாங்கம்மா ஐவராஜத்தை நாடகத்தில் உயிரோடு இருக்கிறாங்க நாடகத்துல பாண்டு உயிர் வளர்க்குறாங்க ஆமாத்தா உயிர் வளர்ந்தேன்னா மயிர் வளர்ந்தேன்னா இப்ப அவங்க உயிர் வளர்ந்த நாடு கேட்க போயிட்டாங்க ஏன்னா நான் குடுத்துங்களா இந்த வழங்காலம் போய்காலம் நிகழ்காலம் அனைத்த காலமும் இது வரைக்கும் நடந்ததா சொன்னேன் இதுக்கு மேல என்ன நடக்கும் தெரியுமா முடித்து அஞ்சாவது மாசம் ஒரு வருஷம் முடித்து ஆனா முதலாக நாடு கேப்ப யாரு வருவார் உலக மகா அப்படிங்கிற வந்து நாடு கேட்பார் கணவன் நாடு கொடுக்க மறுப்பார் இரண்டாவது முறையாக அள்ளிக்கும் அத்தியம் பிறந்து புனிய நாடு கேட்பான் நாடு கொடுக்க கணவர் மறுப்பார் மூன்றாவது முறையாக வயதெட்டு ஆண்டு வரக்கூடிய சாச்சாதி எங்கள் அண்ணன் வந்து நாடு கேட்பான் அப்படி நாடு கேட்பார் கணவன் நாடு கொடுக்க மறுப்பார் புரிஞ்சா எனக்கு புரிய மாட்டான் அதனால எம்மா என்ன செய்வார் தெரியுமா ஆனா சூது என்று சொல்லக்கூடிய நாட்டை வாது என்று சொல்லக்கூடிய சண்டை நான் நாட்டை பெற்றுக்கோன்னு சொல்லுவார் ஆனால் கண்ணன் கேட்பார் வரி மகனை எதிர்வாதினார் ஆனா சண்டை என்ன சொல்றியே எத்தனை நாள் சண்டை 18 நாள் சண்டை நடக்கட்டும் 19 நாள் யாரு இருக்கிறவங்க நாட்டை ஆளலாம் என்று உங்க கணவர் சொல்வார் அப்போது சொல்வார் அதே மாதிரி மகனை நம்ப போதாது கை மேல் சத்தியம் செய் ஆண்டவர் கேட்பார் ஆனா உங்க கணவர் கை மேல் ஆண்டவர் கை மேல் கையை வைத்திருந்தால் அந்த உலகம் எல்லாம் நீங்க தான் ஆண்டிருப்பீங்க ஆனா கண்ணன் மேல் கையை வைப்பது கிடையாது ஜகனி சொல்கிறான் அவன் மாடாடி மேய்ச்சவன் மத்தால் அடிபட்டவன் குரங்கால் பிடித்தவன் கூத்தடித்தவன் குடத்தவன் அவன் கை அப்படிப்பட்ட கை உன் கையோ தனரேக விடுத்த கை சாதிக்க துதிக்கம்பத்தை அடித்து சத்தம் ஜகனி சொல்வார் சொன்ன வார்த்தையை கேட்டு உங்க கணவர் என்ன செய்வார் சாந்திருக்க துதிக்கம்பத்தை அடித்து சத்தம் செய்வார் செஞ்ச உடனே துதிக்கக்கூடிய லட்சுமியானவன் அடியே துரியோஜனா இதனால் வரைக்கும் நேரத்தில் காத்தோம் என் தவிடு மேல் அடிச்சு சத்தம் செய்ய ஆனால் இன்று நாளில் இருந்து இந்த துதிக்கம்பத்தை விட்டு போகிறேன் உனக்கு சனியை பிடித்தது என்று உங்க கணவருக்கு சாபத்தை கொடுப்பார் அன்றைய நாளில் உங்களுக்கு சனியை பிடிக்கும் ஆனா சண்டை தூக்கம் ஏற்படும் எப்படி ஏற்படும் தாய் சண்டை தூக்கமாது அம்மா முதல்ல சண்டை ராஜா தாயே ஆனா ஐவர்த்தத்தை யாருக்கு தெரியுமா விளாடராஜன் குமரன் சுயோதனுக்கு சாவை வட்டம் உங்க தரத்துல யாருக்கு 886 வயது விஸ்வாசரிக்கு சாவை வட்டம் பிஸ்மர் கையால விளாடராஜன் குமரன் சுயோதன மால்வான் வெற்றி பாண்டவருக்கு தோல்வி உங்களுக்கு தோல்வி எங்களுக்கு வெற்றி 10 நாள் சண்டையில எங்களுக்கு வெற்றி அப்ப 18 நாள் சண்டையில நம்ம தான் வெற்றிக்கும் அதனால தாயி முதல் நாள் சண்டை வெற்றியான உடனே ஆனா பிஸ்மர் கேட்பார் பேரப்படிய துரியோதனா ஆனா முதல் நாள் சண்டையை உனக்கு வெற்றி இந்த 18 நாள் சண்டையிலே எனக்கு 10 நாள் சண்டை எனக்கு ஒருவனுக்கே கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு 10 நாள் சண்டையில ஒருத்தனைக்கு அப்படி பிஸ்மர் கேட்க ஆனா உங்க கணவர் சொல்வார் இந்த 18 நாள் சண்டையிலே 10 நாள் சண்டை சாபதி பெற்ற உனக்கே தாத்தா என்று தருவார் 10 நாள் சண்டையிலே சண்டை வரைக்கும் வெற்றி ஆகும் ஆனா 10 நாள் சண்டையிலே ஆனா பிஸ்மருக்கு சாவே கிடையாது அவர் 886 வயது படித்தவர் ஆனா பிஸ்மருக்கு சாவே வராது சாவே எப்பவுமே கிடையாது ஆனா ஒரு பொம்பளை நாள் அவருக்கு சாபம் ஒரு பெண் ஆனவள் அன்று அந்த நாளையிலே அம்பா பொன்னானவர் சாபத்தை கொடுத்தார் அதே பிஷ்மா நான் தெரியாமல் ரத்த இறங்கி விட்டு என்னை சேர்த்தாமல் போகிறார் ஆனா நான் உயிர் வாழ கிடையாது அக்கினியை மூட்டி அக்கினியை உயிர் இழந்து என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் மடிக்காமல் விட மாட்டேன் என்று அன்று நாள் அம்பா பொன்னானவர் சாபத்தை கொடுத்தார் இந்த 10 நாள் சண்டையிலே அந்த அம்பா பொன்னானவர் சிகுண்டி பானமா பிறந்து அர்ஜுனன் கையால் அகப்பட்டு 10 நாள் சண்டையிலே சிகுண்டியா வந்து அம்பா பொன்னானவர் பிஷ்மா மடிப்பார் 11 நாள் சண்டை கிடையாது 12 நாள் சண்டையிலே ஆனா யாரு மடிவார் தெரியுமா நரகாசூரன் பிள்ளை பகவத்தன் மகவான் உங்களுக்கு தோல்வி ஐவருக்கு வெற்றி சரி ஒரு நாள் சண்டை 12 நாள் சண்டை முடிந்த எம்மா 13 நாள் சண்டை அம்மா
யாரும் சாவு போச்சு 13 நாள் போர்க்களத்தில் எம்மா எங்க பாலன விமன்னன் மல்வான் எம்மா யாரா அந்த 13 நாள் சண்டையில அந்த அபிமான மாதிரி செத்து போயிடறானா 60 புள்ளி போனான் அங்களுக்கு கவலை இல்ல அந்த வருஷம் செத்தான் ஏறி எப்படி போட மாட்டேன் அந்த வீமன்னன் சாதாரணமான பையன் கிடையாது 7 லட்சம் எதை நோமா அகிட்ட பார்வை நீகிட்ட கரங்கள் யாருக்கும் மஞ்சாத வாழ்ந்தவன் அறியாத பிள்ளை இருந்தாலும் அந்த 13 சண்டையிலே எம்மா கை தனியே கால் தனியே இந்த கண்டம் தனியே புண்டம் தனியே தனியா அந்த பாலனை அறுத்து வீசுவார்கள் அம்மா ஆனால் வாழ்வதற்கு முன்பதாக உன் பிள்ளையோ 60 குழந்தையா அங்கு தேசம் வரக்கூடிய அவர் பிள்ளையோ 3 ஆக மொத்தம் 63 குழந்தையும் அபிமன்னன் மடிப்பான் அபிமன்னனும் மாழ்வான் 63 குழந்தைக்கும் அபிமன்னன் ஒருவனே சரி சவன் 60 புள்ள போனாலும் பரவாயில்ல 100 புள்ள பேத்துக்கிறது வயசுக்குது அதுதான் என்ன சொல்றாங்க 16 சண்டையிலே நாத்திபுரம் சசைந்தவன் மாழ்வான் உங்களுக்கா தோல்வி ஐவருக்கா வெட்டி தாயி நாட்களா ஊத்துக்கார செத்தா என்ன கட்டாது ஜாலியா கட்டா ஜாலியா நம்மளு 56 நாடு பட்போன் போட்டு அக்க எவ்வளவு வரணும் அது போட்டு அவளுடைய 56 நாடு இருக்குது அவளை கூட்டு வந்து அவனே ஒருத்த ஒரு நாடு வச்சு அவன் வரத்து கட்டி போயிடுறான் டைம் இந்த 15 நாள் சண்டையிலே குருவாக தோணர் மாழ்வான் உங்களுக்கா தோல்வி ஐவருக்கா வெட்டி தாயி அந்த 16 நாள் சண்டையிலே உங்களுக்கு 11 அக்கரவாணி சேனை பாண்டவர்கள் 7 அக்கரவாணி சேனை ஆக மொத்தம் 18 அக்கரவாணி சேனையும் இந்த 16 நாள் போர் கலத்தி இந்த கணவரோடு பிறந்தவங்க 98 பேர்களும் எல்லாமே முடிஞ்சு எங்க மாமு ஒரு ஆளு தான் போட்டு அங்க தேசத்தாண்டு வரக்கூடிய 17 சண்டையிலே அவரோ மாழ்வார் 16 அவருன்னா எவரு பொம்பளை பிறந்தவன் அடுக்குமா இருக்கணும் யாரு கேட்கறியா யாரையும் நானும் வாடா போடான்னு சொல்லலாம் அங்க தேசத்தாண்டு வரக்கூடிய அவர் வள்ளல் இந்த காரணனே சொல்ற அவனுக்குன்னு ஒரு நாடு கொடுத்து அவன் வந்ததெல்லாம் நம்ம சொத்துல வாரி போடுவான் அவன் போன போயிட்டு யாரு இல்லை என்று போல ஆளை என்று சொல்லாமல் ஆளை கொடுக்கக்கூடிய கொடை வள்ளலை பார்த்து அவன் இவன் சொல்லக்கூடாது ஒரு கொஞ்ச நேரம் இருக்கு அப்படியா ஏறி ஓடி வருமா முன்னாடி ஆரம்பிக்கிறது ஜல்லியன் மாழ்வான் 2வது ஜெகரி மாழ்வான் 3வது இந்த கணவர் மாழ்வார் கணவர் எப்படி மாழ்வார் அந்த ஐவரே பரம்பரைத்தோடு ஓடி வந்து உலகத்தோடு அடிப்பார் இந்த பாஞ்சாலி என்ன செய்வார் அந்த பாஞ்சாலி ஓடி வருவார் ஆனா உதிரத்தை எடுப்பார் இந்த கூந்தலுக்கு வைப்பார் அம்மா இது மாதிரி கூந்தலுக்கு இது மாதிரி அந்த பாஞ்சாலி அவ கூந்தல் உங்க கணவர் மாறு எலும்பை எடுப்பார் இந்த கூந்தலுக்கு மணிக்குடல் எடுப்பார் மல்லிப்பூவாக பூட்டிக் கொண்டு ஆனா வாழ்மன்னன் மீது ஏறி அன்று வைத்த சபரம் இன்றோடு முடியாது ஐவர் உயிரோடு வாழ்வாங்க உங்க குடும்பமே நாசமா போயிருந்தாங்க நாம ஒரு வாசலில் பங்கெடுத்தேன்